ஹலோ வெல்கம் டியர் கட்டுக்குட்டீஸ். நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்த்துட்ருக்கோம். சாப்டர் 2 வந்து பார்க்குறோம். அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்களுங்கிற சாப்டர் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம எக்ஸைஸ் 2.8 பார்க்க போகிறோம். பயிற்சி 2.8 வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம கணக்கு என்ன நல்லா புரிஞ்சுக்கலாம். பார்க்க சம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தெரியும், பட் ரொம்ப ஈஸி சம். சரிங்களா? ஸோ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஒமேகா இஸ் நாட் ஈக்குவல் டு 1 இஸ் அ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ ஒமேகாங்கிறது தான் நமக்கு என்ன? கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்படின்னா ஷோ தட் இதில் வந்து செகண்ட் சப்டிவிஷன், ஃபஸ்ட்டு ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் ஏற்கனவே சால்வ் பண்ணி நம்ம சேனலில் போட்டாச்சு. செகண்ட் சப்டிவிஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒமேகா வந்து ஒரு கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி அப்படின்னா 1 + ஒமேகா இன்ட்டு 1 + ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு 1 + ஒமேகா பவர் 4 இன்ட்டு 1 + ஒமேகா பவர் 8 அப் டு 1 + ஒமேகா பவர் 2^11 ஈக்குவல் டு 1 அப்படின்னு நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழில் பாருங்கள், ஒமேகா அப்படிங்கிற வேல்யூ வந்து நாட் ஈக்குவல் டு 1. ஓகே, இதுதான் அந்த ஒமேகாங்கிறத ஒன்றின் முப்படி மூலம். ஸோ 1ஓட முப்படி மூலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த கண்டிஷனை வந்து நம்மளை வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன? ஒமேகாங்கிறது 1இன் முப்படி மூலம், அதாவது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி. அப்போ ஒமேகா ஈக்குவல் டு 1/1/3. இதுதான் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஹிண்ட். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ஒமேகா கியூபோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. அடுத்து இங்கே பாருங்களேன், 2, 4, 8 இந்த மாதிரி வந்து பாருங்கள், எல்லாமே வந்து 4ஆல் வகுப்படுற நம்பராக இருக்குது. 2, 4, 8. அதாவது இது எப்படின்னா 2^1, 2^2, 2^3 அப் டு 2^11 வரை இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2^2, 2^4, 2^11ஓட வேல்யூ ஒமேகா பவரில் இருந்தால் அந்த வேல்யூ என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி வச்சுக்க போகிறோம். ஸோ அந்த கண்டுபிடிச்ச வேல்யூவை கொண்டு போய் நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணி ஈஸியாக நமக்கு 1ன்னு கிடச்சிடும். ஸோ இது நான் உங்களுக்கு ப்ராப்ளம் போட உங்களுக்கு வந்து ஆன்சர் புரியும். சரிங்களா? ஸோ நம்ம இப்போ இதுக்கு சொல்யூஷன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்களுடைய டவுட்ஸ், கமெண்ட்ஸ், ஃபீட்பேக்ஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ எனக்கு உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஒமேகா ஈக்குவல் டு 1/1/3. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒமேகா கியூபாக மாற்ற போகிறேன். எப்படின்னா ரெண்டு பக்கமும் கியூபால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணுறப்ப எனக்கு இது 1ன்னு மாறிடும், இது வந்து ஒமேகா கியூப்னு மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ ஒமேகா கியூபு ஈக்குவல் டு 1. சரிங்களா? இப்போ நமக்கு ஒமேகா கியூபோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருச்சு 1 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், இப்போ இதில் என்னென்ன டேர்ம்ஸ்லாம் வருது அப்படிங்கிறத வந்து நான் எழுத போகிறேன். சரிங்களா? ஸோ இது 2^1, இது வந்து 2^2, இது வந்து 8 வந்து 2^3, அடுத்து 2^4, 2^5, 2^6 அப் டு 2^11 வரை எனக்கு டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் இங்கே கீழே எழுத போகிறேன். என்ன எழுத போகிறேன்னா 1 + ஒமேகா ஃபஸ்ட்டு டேர்ம், அடுத்து 1 + ஒமேகா ஸ்கொயர்டு. இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து எல்ஹெச்எஸ், அதை மென்ஷன் பண்ணிக்கிறேன். எல்ஹெச்எஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? 1 + ஒமேகா, 1 + ஒமேகா ஸ்கொயர்டு, அடுத்து 1 + ஒமேகா பவர் 4, அடுத்து 1 + ஒமேகா பவர் 8 வரும். கரெக்டுங்களா? அடுத்து வந்து 8க்கு அப்புறம் வந்து 1 + ஒமேகா பவர் 16, 1 + ஒமேகா பவர் 32 வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதை பாருங்களேன், 1 + ஒமேகா பவர் 32 அப் டு எங்கே போகும் அப்படின்னா ஒமேகா பவர் 1 + ஒமேகா பவர் 2^11 வரைய போகுது. சரிங்களா? ஸோ இதுதான் நமக்கு எல்ஹெச்எஸில் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒமேகா பவர் 4 இருக்குது, ஒமேகா பவர் 8 இருக்குது, தென் ஒமேகா பவர் 16 இருக்குது. இதுக்கெல்லாம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டுபிடிக்க போகிறேன். சரிங்களா? ஸோ ஒமேகா பவர் 4 போடுவோம். ஸோ ஒமேகா கியூப் நமக்கு தெரியும் 1ன்னு. ஸோ ஒமேகா கியூப் ஈக்குவல் டு 1ன்னா நான் ரெண்டு பக்கமும் இந்த ஈக்குவேஷன் எதால் மல்டிப்ளை பண்ண போகிறேன்னா ஒமேகாவால் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா எனக்கு இங்கே ஒமேகா பவர் 4 வந்துடும், இங்கே வந்து ஒமேகா வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு நமக்கு இந்த பக்கம் என்ன வரும்? ஒமேகா பவர் 4 ஈக்குவல் டு ஒமேகா அப்படின்னு வந்துடும். கரெக்டுங்களா? ஸோ ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு ஒமேகா அப்படின்னு. அடுத்து இந்த ஒமேகா பவர் 8ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஒமேகா பவர் 8 எப்படி எழுதலாம்? ஒமேகா பவர் 4 இன்ட்டு ஒமேகா பவர் 4 அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? ஸோ ஒமேகா பவர் 8ஓட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? ஒமேகா ஸ்கொயர்டுன்னு கிடைக்கும். சரிங்களா? அடுத்து ஒமேகா 8 வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். அடுத்து நமக்கு என்ன இருக்குது? ஒமேகா பவர் 16 இருக்குது. ஸோ வாங்க ஒமேகா பவர் 16 கண்டுபிடிப்போம். ஒமேகா பவர் 16 என்ன வரும்? ஒமேகா பவர் 8 இன்ட்டு ஒமேகா பவர் 8ன்னு எழுதலாமா? அப்போ டபிள்யூ ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர்டு அப்படிங்கிறப்ப நமக்கு ஆன்சர் வந்து ஒமேகா பவர் 4ன்னு வந்துடும். ஸோ ஒமேகா பவர் 4. ஸோ ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ நமக்கு தெரியும், ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒமேகா அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காமா? ஸோ ஒமேகா பவர் 16ஓட வேல்யூ நமக்கு ஒமேகா அப்படின்னு வந்துருச்சு.
ஸோ நமக்கு என்னென்ன வேல்யூ கிடச்சிருக்கு ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்டு திரும்ப ஒமேகா பவர் 16க்கு நமக்கு ஒமேகா தான் கிடச்சிருக்கு. அடுத்து இப்போ ஒமேகா பவர் 32 போடுங்களேன். ஸோ ஒமேகா பவர் 32 போடுறேன். அப்போ இதை வந்து ஒமேகா பவர் 16 இன்ட்டு ஒமேகா பவர் 16 எழுதலாம். அப்போ ஒமேகா பவர் 16 வந்து ஒமேகா, இதுவும் ஒமேகா பவர் 16 வந்து ஒமேகா. ஸோ ஒமேகா இன்ட்டு ஒமேகா அப்படிங்கிறப்ப நமக்கு ஆன்சர் ஒமேகா ஸ்கொயர்டு. ஸோ திரும்ப ரிப்பீட்டட் டேர்ம் என்ன வருதுன்னா ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்டு, ஒமேகா ஒமேகா ஸ்கொயர்டு. அடுத்து நீங்கள் 16க்கு அப்புறம் வந்து 32க்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்குது 64 இருக்குது. 64 போட்டிங்கன்னா திரும்ப ஒமேகா வரும். சரிங்களா? 64க்கு அப்புறம் 64ஓட டேர்ம் வந்து பார்த்தீங்கன்னா 128. அதை போட்டிங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்டு வரும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து 1 + ஒமேகா ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே விட்டுருங்க. 1 + ஒமேகா ஸ்கொயர் செகண்ட் டேர்ம் அதையும் அப்படியே விட்டுருங்க. 1 + ஒமேகா பவர் 4, ஒமேகா பவர் 4ங்கிறப்ப இந்த டேர்ம் வந்து எப்படி மாறும் அப்படின்னா 1 + ஒமேகாவாக மாறும். சரிங்களா? தனியாக தெரியணுங்களுக்காக பிளாக் பண்ணுற எழுதுறேன். 1 + ஒமேகான்னு மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகா ஸ்கொயர்டுன்னு மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா 16 இருக்குங்க. 1 + ஒமேகான்னு மாறும். இது பார்த்தீங்கன்னா 1 + ஒமேகா ஸ்கொயர்டு அப் டு 2^11 வரைய 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர்டு, 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர்டு, 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர்டு. இப்படியே வந்து எத்தனை பேர் வரும்னு பார்த்தீங்கன்னா 6 பேர் வரும். இது ஒரு பேருன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு 6 பேர் வரும். சரிங்களா? ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் வேணால் ஒவ்வொரு பேரையுமே நான் உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? இப்போ நம்ம எது வரையும் கண்டுபிடிச்சிருக்கோம் 32 வரையும் கண்டுபிடிச்சிருக்கோமா 64 128 எல்லாமே நான் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கூட நான் போடுறேன். சரிங்களா? போட்டிங்கன்னா உங்களுக்கு 6 பேர் வரும். ஸோ 6 பேரோட வேல்யூவை நம்ம மென்ஷன் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 1 + ஒமேகா 2^11ங்களா நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 2^11 வரை என்னென்ன டேர்ம்ஸ் வருமோ அது எல்லா டேர்ம்ஸையும் நானே எழுதிட்டேன். ஸோ இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, இது ஒரு பேரு, தென் இது 4வது பேரு, இது 5வது பேரு, இது 6வது பேர். நான் சொன்னேன்னா 6 பேர் வரும் அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு பேரை அப்படியே விட்டுருங்க. 2வது பேர் பாருங்கள் ஒமேகா பவர் 4 ஒமேகா பவர் 8க்கு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஒமேகா 16 ஒமேகா 32 நமக்கு வேல்யூ தெரியும். சரிங்களா? ஸோ அதாவது 2^11 வரைய நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2^11ஓட வேல்யூ 2048 2048. சரிங்களா? ஸோ நான் சொன்னேன் 6 பேர் 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர். இது ஃபஸ்ட்டு பேர் நமக்கு சம்மிலே இருக்குது, அதை விட்டுருங்க. அடுத்து பாருங்கள் 1 + ஒமேகா பவர் 4 1 + ஒமேகா பவர் 8. இது ஒரு பேர், இது 3வது பேர், இது 4வது பேர், இது 5வது பேர், இது 6வது பேர். நான் சொன்னேன்னா 6 செட் ஆஃப் பேர் வரும் அப்படின்னு. ஸோ 6 பேர் நமக்கு வந்திருக்கு. இப்போ பாருங்கள் ஒமேகா பவர் 8ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஒமேகா ஸ்கொயர்டு. ஸோ இது வந்து ஒமேகா பவர் 4ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா. ஓகேங்களா? ஸோ ஒமேகா, அடுத்து ஒமேகா பவர் 8 வந்து ஒமேகா ஸ்கொயர்டு, அடுத்து ஒமேகா பவர் 16 வந்து ஒமேகா, ஒமேகா பவர் 32 வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்டு வரும், ஒமேகா பவர் 64 வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா, அடுத்து ஒமேகா பவர் 128 வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்டு வரும், ஒமேகா பவர் 256 வந்து ஒமேகா, ஒமேகா பவர் 512 வந்து ஒமேகா ஸ்கொயர்டு, ஒமேகா பவர் 1024 வந்து ஒமேகா, ஒமேகா பவர் 2048 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒமேகா ஸ்கொயர்டு. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, இவ்வளோ ஸ்டெப்பு எழுதணுங்கிற அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸட்ரா நீங்கள் போட்டாலே முடிஞ்சு போச்சு. 6 ஸ்டெப்ஸ்னு எழுதுனீங்கனாலே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை எழுதிருக்கேன். இதை உட்காந்து கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம் இருக்குங்க 1 + ஒமேகா 1 + ஒமேகா ஸ்கொயர்டுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, இது ஒரு பேரு. தென் அடுத்து பாருங்கள் 1 + ஒமேகா பவர் 4 ஒமேகா பவர் 8. அப்போ ஒமேகா ப்ளஸ் இங்கே வந்து 1 + ஒமேகா பவர் 4ங்கிறப்ப 1 + ஒமேகான்னு வரும். இது வந்து 1 + ஒமேகா ஸ்கொயர்டு. சரிங்களா? அடுத்து இது 1 + ஒமேகான்னு வரும், இது 1 + ஒமேகா ஸ்கொயர்டுன்னு வரும். இதை தான் நான் சொன்னேன் 6 செட் ஆஃப் பேர் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு. அடுத்து 1 + ஒமேகா வரும். இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். 1 + ஒமேகா ஸ்கொயர்டு வரும். அடுத்து 1 + ஒமேகா, அடுத்து 1 + ஒமேகா ஸ்கொயர்டு வரும். அடுத்து 1 + ஒமேகா, தென் 1 + ஒமேகா ஸ்கொயர்டு. இப்படி தான் வரும். சரிங்களா? 2048க்கு ஒமேகா ஸ்கொயர்டு அது வரைய நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூஸை ஃபுல்லாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு 6 பேர் வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம் 6 டைம்ஸ் ஆஃப் 6 தடவை பெருக்கல்ல இருக்குது. ஸோ 6 டைம்ஸ் இது வந்து இருக்கிறனால நம்ம வந்து இது இன்ட்டு அதாவது 2 × 2 எப்படி எழுதுவோம் 2^2 ஸ்கொயர்னு எழுதுவோம். ஸோ 4 தடவை 2 போட்டால் 2^4ன்னு எழுதுவோம். அதே லாஜிக் இப்போ அதை 2ன்னு நினச்சிக்கோங்க இந்த ஹோல் செட்டை. அப்போ எத்தனை தடவை இருக்குது 6 தடவை இருக்குது. ஸோ 1 + ஒமேகா 1 + ஒமேகா தி ஹோல் ஸ்கொயர் தி ஹோல் பவர் 6. ஓகேங்களா? ஸோ 6 தடவை இருக்கிறனால நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய லாஜிக்கை அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர்டு = 0 அப்படின்னு நான் எடுத்துக்க போகிறேன். ஏன் நீங்கள் இந்த 3 டேர்மை மட்டும் எடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தான் =0. அதாவது 1 முப்படி மூலம் தான் நமக்கு வந்து ஒமேகா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ 1 முப்படி மூலம் தான் ஒமேகா, கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி = ஒமேகா. ஸோ அப்படிங்கிறதுனால என்னோட வேல்யூ 3. ஸோ அதனால 3 வேல்யூஸை நான் எடுத்திருக்கேன்.
1 ஒமேகா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர். அப்போ 0 1 2ங்கிறது நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 0 அப்ளை பண்ணுறப்ப ஒமேகா பவர் 0 1 ஆகும். 1 அப்ளை பண்ணுறப்ப ஒமேகா வரும். ஒமேகா பவர் 2 அப்ளை பண்ணுறப்போ ஒமேகா ஸ்கொயர்டுன்னு வரும். சரிங்களா? ஈக்குவல் டு 0. ஏன் நீங்கள் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கலாம். ஏன் ஈக்குவல் டு 0 போட்டிருக்கேன்னா த சம்மேஷன் ஆஃப் nth ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் ஈக்குவல் டு 0 அந்த லாஜிக். சரிங்களா? ஸோ சம்மேஷன் ஆஃப் nth ரூட் ஆஃப் யூனிட்டி இங்கே என்னோட வேல்யூ 3. ஸோ 3 ரூட்ஸ் வேல்யூஸையும் நம்ம கூட்டுறப்ப நமக்கு 0 வரும். அந்த கான்செப்டை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு இங்கே 1 ப்ளஸ் ஒமேகாவோட வேல்யூவும் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 ப்ளஸ் ஒமேகாவை மட்டும் இந்த பக்கம் வச்சுட்டு இந்த ஒமேகா ஸ்கொயர்டு இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இருக்குங்களா, இந்த 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இந்த பக்கம் வச்சுக்குவோம். ஏன்னா இந்த பக்கம் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இருக்குது. ஸோ 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை மட்டும் இந்த பக்கம் வச்சோம்னா இந்த வேல்யூ இந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஒமேகான்னு மாறும். ஸோ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். தென் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டுக்கு பதிலாக மைனஸ் ஒமேகா இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு என்ன வரும்? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு மைனஸ் ஒமேகா. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு ஒமேகா அப்படிங்கிறப்போ ஒமேகா பவர் 3 அப்படின்னு வந்துடும். ஸோ ஒமேகா பவர் 3 இது ஹோல் பவர் 6. ஸோ இப்போ நம்ம இதை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ ஒமேகா பவர் 6 நமக்கு என்ன வரும்? ஒமேகா பவர் 18 அப்படின்னு வந்துடும். ஸோ ஒமேகா பவர் 18ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ ஒமேகா பவர் 18ஓட வேல்யூ என்ன? ஒமேகா கியூப் நமக்கு 1ன்னு தெரியும். ஃபஸ்ட் இனிஷியல் ஸ்டெப்பே அதுதான். அப்போ 1. ஸோ ஒமேகா பவர் 18 அப்படிங்கிறப்ப ஒமேகா பவர் கியூப் ரூட் பவர் 6 தான் நமக்கு வந்து 18 வரும். ஸோ அப்போ அதோட வேல்யூ 1. கரெக்டுங்களா? ஸோ ஒமேகா பவர் கியூபில் வந்து நமக்கு 1 அப்படின்னா கியூபோட டேர்ம்ஸ் 3ஓட டேர்ம்ஸ் என்னென்ன வருது அது எல்லாமே நமக்கு 1 தான். ஒமேகா பவர் 6 12 16 இல்லை 15 18 இந்த மாதிரி ஒமேகா பவரில் வந்து 3ஓட டேர்ம்ஸ் 3 மடங்கு எது வந்தாலும் அது ஃபுல்லாகவே நமக்கு 1 தான் வரும். ஸோ அப்போ இதோட வேல்யூ நமக்கு 1. இது நீங்கள் 18 வந்து 6 டைம்ஸ் ஆஃப் ஒமேகா கியூன்னு நீங்கள் பிரிச்சுக்கலாம். ஸோ 1ஓட மல்டிப்ளை பண்ணுறப்ப நமக்கு 1 தான் ஆன்சர் வரும். ஸோ நம்ம RHS வந்து நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ நம்ம இப்போ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 ப்ளஸ் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 8 அப் டு 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 2 பவர் 11 ஈக்குவல் டு நம்ம என்னென்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம் 1 அப்படின்னு நம்ம வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம சேனல் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பவர் 8 வந்து ஒமேகா ஸ்கொயர்டு. அடுத்து ஒமேகா பவர் 16 வந்து ஒமேகா பவர் 32 வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்டு வரும். ஒமேகா பவர் 64 வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா. அடுத்து ஒமேகா பவர் 128 வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகா ஸ்கொயர்டு வரும். ஒமேகா பவர் 256 வந்து ஒமேகா பவர் 512 வந்து ஒமேகா ஸ்கொயர்டு. ஒமேகா பவர் 1024 வந்து ஒமேகா பவர் 2048 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒமேகா ஸ்கொயர்டு. இதெல்லாம் நீங்கள் எக்ஸாமில் மென்ஷன் பண்ண அவசியம் இல்லை, இவ்வளோ ஸ்டெப்பு எழுதணுங்கிற அவசியமும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் எக்ஸட்ரா நீங்கள் போட்டாலே முடிஞ்சு போச்சு. 6 ஸ்டெப்ஸ்னு எழுதுனீங்கனாலே முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இத்தனை எழுதிருக்கேன். இதை உட்காந்து கேல்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. சரிங்களா? ஸோ இந்த டேர்ம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்னென்ன டேர்ம் இருக்குங்க? 1 ப்ளஸ் ஒமேகா 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டுன்னு இருக்கும் ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, இது ஒரு பேரு. தென் அடுத்து பாருங்கள் 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4 ஒமேகா பவர் 8. அப்போ ஒமேகா ப்ளஸ் இங்கே வந்து 1 ப்ளஸ் ஒமேகா பவர் 4ங்கிறப்ப 1 ப்ளஸ் ஒமேகான்னு வரும். இது வந்து 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு. சரிங்களா? அடுத்து இது 1 ப்ளஸ் ஒமேகான்னு வரும். இது 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டுன்னு வரும். இது தான் நான் சொன்னேன் 6 செட் ஆஃப் பேர் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு. அடுத்து 1 ப்ளஸ் ஒமேகா வரும். இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், அவ்வளோதான். 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு வரும். அடுத்து 1 ப்ளஸ் ஒமேகா, அடுத்து 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு வரும். அடுத்து 1 ப்ளஸ் ஒமேகா, தென் 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டு, இப்படி தான் வரும். சரிங்களா? 2048க்கு ஒமேகா ஸ்கொயர்டு அது வரையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இந்த வேல்யூஸை ஃபுல்லாக இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு 6 பேர் வந்துருச்சுங்களா? ஸோ இப்போ இதை எப்படி எழுதலாம்? 6 டைம்ஸ் ஆஃப் 6 தடவை பெருக்கல்ல இருக்குது. அப்போ 6 டைம்ஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஒமேகா இன்ட்டு 1 ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? 6 தடவை இது இருக்குது, ஒரே நம்பர். இப்போ 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஒரு 4 தடவை இருக்குது அப்படின்னா 4 தடவை 2 இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? ஸோ அதே தான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன்.
ஒரு ஒமேகா 1 + ஒமேகா ஒரு 1 + ஒமேகா ஸ்கொயர்டு வேல்யூவை நம்ம கண்டுபிடிச்சா போதும். அந்த வேல்யூவை 6ஆல் பெருக்கினா நமக்கு ஆன்சர் வந்துடும். அதைத்தான் நான் அப்படி எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இது ஒன்னோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இதே வேல்யூ தான் இங்கே 5 இடத்துலேயே வரப்போகுது. ஸோ அந்த ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சி நான் 6ஆல் மல்டிப்ளை பண்ணேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஸோ 6 அப்படியே வெளியில் வச்சுக்கோங்க. இப்போ 1 + ஒமேகா வேல்யூ 1 + ஒமேகா ஸ்கொயர்டோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர்டு = 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது என்ன அர்த்தத்தில் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நமக்கு சம்மேஷன் ஆஃப் ஆல் nth ரூட் ஆஃப் யூனிட்டி இஸ் ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? ஸோ இங்கே என்னோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3. ஏன்னா நம்ம முப்படி மூலம் தானே. என்னோட வேல்யூ அதாவது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி தானே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ 3. ஸோ அதனால் நான் 3 வேல்யூ எடுத்திருக்கேன். அந்த லாஜிக் புரியுதுங்களா? ஸோ 1 + ஒமேகா + ஒமேகா ஸ்கொயர்டு. ஸோ என்னோட வேல்யூ 3ங்கிறதுனால ω⁴0 ω⁴1 ω⁴2 இந்த 3 வேல்யூ ஈக்குவல் டு 0. அதோட சம்மேஷன் 0 அப்படிங்கிறதுனால 0ன்னு எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு 1 + ஒமேகாவோட வேல்யூ தேவை. ஸோ 1 + ஒமேகா ஈக்குவல் டு இந்த ஒமேகா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு அந்த பக்கம் போகும்போது -ஒமேகா ஸ்கொயர்டாக மாறிடும். ஓகேங்களா? ஸோ 1 + ஒமேகாக்கு பதிலாக நம்ம என்ன அப்ளை பண்ணலாம்? -ஒமேகா ஸ்கொயர்டு. ஓகே, அடுத்து இந்த 1 + ஒமேகா ஸ்கொயர்டோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 + ஒமேகா ஸ்கொயர்ட் இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க. மிச்சம் இருக்கிறது என்ன? ஒமேகா. ஒமேகா இந்த பக்கம் வரும்பொழுது -ஒமேகாவாக வரும். கரெக்டுங்களா? ப்ளஸ் ஒமேகா இந்த பக்கம் வரும்போது -ஒமேகா. ஸோ இது -ஒமேகா. ஓகே, ஸோ -ஒமேகா ஸ்கொயர்டு × -ஒமேகா. அப்போ 6 × நமக்கு ப்ளஸ் ஆயிரும். ஒமேகா ஸ்கொயர்டு × ω⁴3. ஓகேங்களா? ஸோ ஒமேகா ஸ்கொயர்டு × ஒமேகா பவர் வந்து நமக்கு என்ன வந்துருச்சு? 3 அப்படின்னு வந்துருச்சு.